அப்போ ஜாதகங்கள்லாம் தோக்கடிக்கிற அளவுக்கு வலிமையானது சிவன் கோயிலை பராமரிக்கிறது. 7 ஜென்மம் புண்ணியம் இருந்தால் தான் ஒரு செங்கல்ல கூட எடுத்து வைக்க முடியும் சிவன் கோயிலில். ஒரு மூட்டை சிமெண்ட்டை கொடுத்துடலான்னு நினச்சா கூட முடியாது. அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுபோல் நம்மளால் முடியல ஒரு சிமெண்ட் மூட்டை வாங்கி கொடுக்க. உழவாரப்பணி, சுவாமி கோயில் 2 புல் போடுங்கிறது, தேவையில்லாத மரம் முளைஞ்சிருக்கும் அதை வெட்டுறது, அந்த மாதிரிய காரியங்களை செய்யலாம். அதுக்கும் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிடுறேனே. உழவாரப்பணியினுடைய சிறப்பாக ஒன்று, மிகப்பெரிய செல்வந்தரான ஒரு அம்மா நிறைய அணிகலன் போட்டுக்கிட்டு வந்தாங்க. அவங்கள பின்தொடர்ந்துக்கிட்டே ஒரு திருடன் வந்தான் அந்த நகைகளை அபகரிக்கணுன்ட்டு. அவங்க நேராக கோயில் உள்ள நுழைஞ்சுட்டாங்க. பரவாயில்ல, கோயிலில் ஜனம் இருக்கும், நம்ம எப்படி இருந்தாலும் அந்த நகையை அபகரிச்சிடலாம் அப்படின்னுட்டு உள்ளே போனதும் அந்த அம்மா உழவாரப்பணி கூட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த செல்வந்தமானவங்க அங்கே உழவாரம் பண்ணுறாங்க. இவனும் உழவாரம் பணி பண்ணின மாதிரி தானே நடிக்கணும். அங்கே போயிட்டு அவனும் ஒரு களை வெட்டி, மண் வெட்டி, கத்தி, அது இதுன்னு எடுத்து வேலை செஞ்சான். அன்றைக்கி பூரா செஞ்சான். செய்து முடித்தோம்னா இதுவரையிலும் இவன் செய்த கர்மாவுக்கு ஒரு கல் மண்டபம் இடிஞ்சு அவன் நசுங்கி சாவணுன்ட்டு அவன் ஜாதகத்தில் இருக்குது. நரகத்தில் அவன் எங்கெல்லாம் திருடினானோ அந்த கைகளெல்லாம் சதைக்கணும்னுட்டு நிலை இருக்குது. இவனை ஒரு பாம்பு வந்து குத்துச்சு, செத்துட்டான். செத்த உடனே பூதகணம் வந்துச்சு அவனை பிடிச்சி மோர்த்து. அப்போ சிவகணம் வந்தது அந்த இடத்துல. நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லையே, இவன் இதுவரையிலும் பாவம் தானே பண்ணான், இப்போ கூட பாவ சிந்தனையில் தானே அந்த காரியத்தை பண்ணான். ஆனாலும் என் கோயிலில் புல்லை பிடுங்கனா, மரத்து மேலே ஏறி கிளைங்கள செடி மரத்துக்கு கோயிலுக்கு பாதகம் இல்லாத வெட்டனா, அந்த கல் அவங்க கூட சுமந்து அந்த வச்சான். அதனால் அவன் செய்த கர்மா மொத்தம் ஒழிஞ்சுது. இந்த உழவார பணியினுடைய மகத்துவம் அப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி அவனை கைலாயத்துக்கு அழைச்சிக்கிட்டு போனான். உணராமல் ஒரு நாள் செய்த காரியத்துக்கே உழவாரத்துக்கு அந்த மகத்துவம்.